స్తోత్రం ధన్యవాద్ హల్లెలూయా హల్లెలూయా கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा है. நம்முடைய திருச்சபையிலுள்ள பிள்ளைகள் அங்கங்கே இருந்து யூபியில இருந்து டோம்பேல இருந்து பயந்தல இருந்து अनेक பிள்ளைகள் தேவனுடைய செய்தியை கேட்கிறார்கள். हमारे इस मंडली के लोग दूर दूर से यूपी से और डोंबिवली के गौरी गांव से और बैंद से और कई जगह पर से इस वीडियो के द्वारा आराधना पर भाग होता है और ये सारी दुनिया से वो ये वीडियो को देख रहा है. अनेक நம்முடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் கப்பல்ல இருந்து பார்க்கிறார்கள், கரையில இருந்து பார்க்கிறார்கள், வெளிநாட்டில இருந்து பார்க்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தினால இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். और हमारे जो इस मंडली के भाई लोग जहाज से होकर और बारगांव के कामों से होकर इस वीडियो के द्वारा इस आराधना में भागी होता है, तुम सभी को मैं इस आराधना पर फिर से एक बार बधाई देता हूँ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा. கடந்த தினம் अनेक சில பேர் காணிக்கை அனுப்பும்படியாக எப்படி அனுப்ப என்று கேட்டீர்கள். और लगातार कई लोग मुझसे पूछता है वो दान देना है वो कैसे भेजना है. அதற்காக அதிகமான நம்ம காணிக்கை காண்டி நம்ம இதெல்லாம் இந்த யூடியூப்ல இதுலயே நம்ம போடல. ओ विशेष बात है कि ये दान के लिए हम ऐसे यूट्यूब में कुछ प्रोग्राम नहीं बनाता है. ஆன்லைன்ல நம்ம போடல. ये ऑनलाइन का काम नहीं करता. ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கூடிய அநேகர் கேட்டதனால நீங்க இந்த கூகுள் பேல என்னுடைய 932 அந்த நம்பர்ல நீங்க கூகுள் பேல வந்தனா அதுல கூகுள் பே பண்ணலாம். लोगों को आशीष के लिए ये ऑनलाइन का काम हम करता है. फिर भी कई लोग मुझसे पूछ रहा था, इसलिए तुम सभी जो दान भेजना होगा तो गूगल पे में मेरा नाम डालकर 9 என்னுடைய ஃபோன் நம்பர் 9323401587. फादर जी का फोन नंबर 9323401587. என்னுடைய இந்த கூகுள் பேயோட நம்பர். ये फादर जी का गूगल पे का नंबर है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. இது अनेकर நீங்கள் கேட்டதனால இதை நான் சொல்கிறேன். ये अभी मैं क्यों कह रहा हूं कि तुम लोग कई लोग मुझसे पूछा है इसलिए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम को महिमा. ஆனா இத விமர்சிக்க வேண்டாம். கர்த்தருடைய சபைக்கு நம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடிய தாங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்கிறேன். एक चल से नाचिंग के लिए नहीं है. अगर इसी मंडली में इस सेवकाई को जो मदद सहायता करने वाले भाई लोग के लिए मैं अभी ये योजना देता हूँ. ஊழியம் கர்த்தருடைய. ये सेवा प्रभु का. லாக்டவுன் ஆகி 12 ஆராதனைகள் இருந்து இது 13வது ஆராதனை நினைக்கிறேன். लॉकडाउन होकर अभी ये 13वां आराधना है. சபையை போஷித்து பாதுகாத்து நடத்தி வருகிறார். मंडली को वो भोजन खिलाकर संभालकर प्रभु अगुवाई करता है. अनेகர் என்னை சுக விசாரித்தீர்கள். अनेகர் எல்லா விஷயங்களையும் ஊழியங்களையும் சகோதர சகோதரிகளையும் ஊழியக்காரர்களையும் நீங்கள் விசாரித்தீர்கள். அது மிக்க சந்தோஷமும் ஆனந்தமும் இளைப்பாறுதலுமாக இருக்கிறது. और कई लोग मेरे शरीर के बारे में पूछ-पाछ किए हैं और मेरे साथ जो ये सेवकाई में है वो लोग भी आप लोग सब पूछ-पाछ किए हैं, इसलिए वो बात मुझे बहुत आनंद और मगन की बात है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். प्रभु तुम सभी को आशीष दे. எவ்வளவு தூரங்களில் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். और कितने दूर दूर से हो इस वीडियो को आप लोग देख रहा है, फिर भी प्रभु की प्रसन्नता आप सभी के साथ है. ஊழியம் கர்த்தருடைய. सेवा प्रभु का है. எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாது. किसी हालतों में भी समयों में भी यीशु मसीह आज कल और युगानुयुग वो एक सा है. நம்முடைய இருக்கிற ஊழியக்காரர்களை நடத்த வல்லவர். और जो मेरे अधीन में है वो सारी सेवक और सेविका को भी वो अगुवाई करने के लिए सामर्थ्य है. சபையின் ஊழியத்தை நடத்த வல்லவர். और मंडली और सेवकाई को भी अगुवाई करने के लिए परमेश्वर सामर्थ्य है. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியையுடைய வல்லமை உடையவர். हमारे தலைமுறையாக சபையை கிரியை हमारे विनती से कई अधिक काम करने वाला और पीड़ित से मंडलियां पर काम करने वाला वो सामर्थ्य परमेश्वर அவர் செய்து வருவார். वो लगातार करेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की नाम की महिमा. உங்கள் ஒவ்வொருவரையும் கலப்பைகளை கர்த்தர் மாற்றுவார்.
और तुम सभी की घबराहटों को प्रभु बदलेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். किनार की महिमा। தேவ வார்த்தைக்கு நாம் கடந்து வருவோம். हम अभी परमेश्वर के वचन की ओर ताकेंगे। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா भविष्यवाणी का किताब 25वां अध्याय 4वां वचन। கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பெறனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. क्योंकि तू संकट में दिनों के लिए गए और जब भयानक लोगों का झोंका दीवार पर बौछार के समान होता था, तब तू दरिद्रों के लिए उनकी शरण और तपन में छाया का स्थान हुआ। இந்த நாட்கள்ல சீறி கொண்டிருக்கிறது. वैसे इन दिन में फुंकारता है, चौंकाता है, पुकारता है और चौंकाता है. हालेलुया. हालेलुया। எப்படி அலை சீரும் जैसे लहर दीवार पर चौंकाता है, वैसे பாம்பு சீரும். जैसे सांप फुंकारता है, वैसे சில பேருக்கு கோபம் சீரும். कई लोग को क्रोध वैसे फुंकारेगा। லாக்டவுன்ல சீருதா? लॉकडाउन में वैसे तेरा क्रोध फुंकारता है क्या? சீரும். फुंकारेगा। பணம் சம்பளம் கிடைக்குமா எஜமான் மேல சீரும். और यदि बाहर नहीं मिलेगा तो अपने मालिकों पर क्रोध फुंकारेगा। சில நேரம் பேர் நம்ம கோபம் மனைவி மேல சீரும். कई समय हमारा क्रोध अपने पत्नी पर फुंकारता है, புருஷன் மேல சீரும். नहीं तो पति पर फुंकार देगा, பிள்ளைகள் மேல சீரும். नहीं तो अपने बच्चों पर चौंका देता है। இந்த நாட்கள்ல इन दिनों லாக்டவுன் ये लॉकडाउन அநேக பேர் சீறி கொண்டிருக்கிறது. कई लोगों को वैसे एक चौंका देने वाला अनुभव है। இந்த கொள்ளை நோய் சீறி கொண்டிருக்கிறது. ये महामारी भी वैसे फुंकारता பெரிய है। ஒரு சகாப்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. ये एक बड़ा सगाप्त को बना दिया, அதாவது பெரிய ஒரு சீரல் உண்டாகி இருக்கிறது. एक बड़ा चौंका के अनुभव हो गया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அல்லேலூயா. हालेलुया। பொருளாதார நெருக்கடி இந்த நாட்டில் சீறி இருக்கிறதை பார்க்கிறோம். वैसे इन दिनों में आर्थिक समस्या वो फुंकारता है, அப்படிப்பட்ட ஒரு சீரலை பார்க்க முடியும். वैसे फुंकारने वाला अनुभव को हम देखता है। அப்படிப்பட்ட சீறி இருக்கிற நேரத்துல वो वैसे फुंकारने के अनुभव भी மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் சீறிகிறத போல வந்திருக்கிறது. चौंका दीवार पर बौछार के समान होता है, சீறி வரும்போது वैसे फुंकारते समय புயல் சீறி வருகிறது. वो बड़ा लहर फुंकार आंधी फुंकारता समय அப்படி சீறி வரும். आंधी ऐसे फुंकारेगा। சீறி வரும்போது वो फुंकारते समय ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறது. आप दरिद्र लोग के लिए शरण, எங்கள் பலனாக இருக்கிறது. आप हमारा शरण है, நெருக்கப்படுற எளியவனுக்கு திடனாக இருக்கிறது. और संकट के दिनों के लिए गढ़ है, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறது. और तपन में छाया का स्थान है, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறது. धूप के लिए आपकी हमारा शरण स्थान। எந்த காலத்திலும் நடக்காத சம்பவம் நடந்து और கொண்டிருக்கிறது. किसी काल में भी ऐसे नहीं होता था, वो संभव हो रहा है। பெரிய ஒரு சீரலை பார்க்கிறோம். एक बड़ा फुंकारते अनुभव को हम देखता है। அப்படிப்பட்ட சீரலிலே वैसे फुंकारते अनुभव में மோதி அடிக்குது. பெருவெல்லாம் சீறி மோதி அடிக்கிறது. चौंका दीवार पर बौछार के समान होता था, அதை அடக்க அவரால் முடியும். उसको तंग करने के लिए परमेश्वर से होता है। நமக்கு திடனானவர் அவர். वो हमारा गढ़, எளியவனுக்கு திடனானவர். वो दरिद्र के लिए शरण, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமானவர். वो बड़े लहर के लिए हमें बचाता है। வீடுகள்ல துன்பங்கள் நிரம்பிடுமோ, பிரச்சனை நிரம்பிடுமோங்கிற வேளையில அந்த வெள்ளத்துக்கு அவரே தப்பும் அடைக்கலமானவர். वैसे यदि समस्या के द्वारा नहीं तो संकट के द्वारा में डूब जाएंगे क्या, वैसे ஒதுக்கும் நிழலுமாக இருக்கிறீர். वो ये तपन में छाया है। சீறி வரும்போது பிரச்சனைகள் சீறி வந்து கொண்டிருக்கிறது நாட்களிலே. इन तीनों में समस्या फुंकारते आता है, முடிந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. बस जीवन खत्म हो गया ऐसे कहने वाला अनुभव आ गया है। முடிந்தது என்று சொல்லத்தக்கதாக खत्म हो गया ऐसे कहने वाले உலகம் ஒரு உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறது. ये दुनिया एक छोर
खड़ा होता। அப்படி ஒரு சீரான அனுபவத்திலே இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம். वैसे एक फुकाते अनुभव हम देखता है। அந்த சீட்டத்துல उस फुकाते अनुभव में அவர் அடக்க முடியும். वो थम करेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम का महिमा। சங்கீத புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். भजन संहिता 10वां अध्याय। சங்கீத புத்தகம் 10ஆம் அதிகாரம் भजन संहिता 10 5வது வசனம் வாசிக்கலாம். 5वां वचन। 4:5 துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழியிலே எப்போதும் கேடுள்ளவர்கள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாதவர்கள் மிகவும் உயரமா இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லாம் மேலும் சீறுகிறான். भजन संहिता 10:4 और 5। சத்துரு தன் எதிராளிகள் எல்லாரும் சீறுகிறான். 10:5 दुष्ट अपने सारे बैरी पर वो फुकाता है। தன் எதிராளிகள் நமக்கு எதிராளிகள் பிசாசான हमारा विरोधी कौन है? शैतान। இந்த லாக்டவுன் நாட்கள்ல ये लॉकडाउन के दिन में சீறுகிறதை பார்க்கிறோம். वैसे फुकाते अनुभव को देखता है। எதிராளிகள் எல்லாரும் மேலும் அவன் சீறுவான். वो अपने विरोधी पर फुकाता है, சீறுகிறான். फुकाता है। சீறும்போதுதான் वो फुकाते समय ஹalleluya தேவதாசர்கள் परमेश्वर के दास लोग அங்கே வாசிக்கிறோம். 12வது வசனத்திலே கர்த்தாவே எழுந்திருளும். ए यहोवा 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே எழுந்திருளும். उठ हे यहोवा। தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். ए ईश्वर अपना हाथ बढ़ा और दीनों को न भूल, மறவாதையும். दीनों को न भूल। சீறி எழும்பும்போது கர்த்தாவே எழுந்திருளும். फुकाते अनुभव में हे यहोवा தேவதாசர்கள், परमेश्वर के தேவ ஜனங்கள் परमेश्वर के लोग கர்த்தாவே எழுந்திருளும். தேவனே उठ हे यहोवा। உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதே. ए ईश्वर अपना हाथ बढ़ा और दीनों को न भूल। அப்படி கூப்பிடும்போது தான் அவர் பெலனாக, திடனாக, நிழலாக இருக்கிறார். इसी समय में परमेश्वर हमारे लिए शरण है, गढ़ है, छाया है। அப்படி கூப்பிடும்போது को पुकारते समय அவர் நிழலாக, वो हमारे लिए छाया है, பெலனாக, गढ़ है, திடனாக, शरण है, அடைக்கலமாக, தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார். हमें बचाने वाले बल है। இந்த நாட்களில் அப்படி நமக்கு இருப்பார். इन दिनों में वैसे हमें रहेगा। சங்கீதம் அதே அதிகாரத்துல 18வது வசனத்திலே வாசிக்கலாம். वचन संहिता 10:18। மண்ணோட மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவனை திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டார்கள். वचन संहिता 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம். कि अनाथ और किसी को न्याय करे, ताकि मनुष्य जो मिट्टी से बना है फिर बैर दिखाने ना पाए। மண்ணோட மனுஷன் இனி பலவந்தம் செய்யத்தக்க தொடராதபடி தேவனை திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுகிறார். अनाथ और किसी को न्याय करे, ताकि मनुष्य जो मिट्टी से बना है फिर बैर दिखाने ना पाए। சீறி வருகக்கூடிய நேரத்திலே वो खाते आते समय தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். எழுந்திருளும் கர்த்தாவே, தேவனே परमेश्वर के वो दोहाई देता था, हे உம்முடைய यहोवा, கையை உயர்த்தும், आपके हाथ बढ़ा, ஏழைகளை மறவாதையும். दीनों को ना भूलो। சீறி எழும்பும்போது वो खाते अनुभव में அதுதான் வேதத்திலே பார்த்தோம். சீறி எழும் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சீறி எழுந்த பிரச்சனை. ऐसे शास्त्र में देख सकता है, वो पुकारते अनुभव में से आप लोग आया था। சத்து போராட்டம் சீறி வரும். संकट पुकारते आएगा। संकट धूम के साथ आता है. आमेन, हालेलुया. हालेलुया. उतारते आता है. आमेन। அது வேகமாக ஒரு சீறி வரும். संकट वेग से पुकारते आता है। அன்னைக்கு சீறி எழுந்தான் யாரு? சவுல் என்பவர். उन दिनों में साउल नामक एक जवान पुकारते आया है, சீறி எழுந்தான். पुकारने आया है। அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். प्रेरितों 9वां अध्याय, சீறி எழுந்து சீறி வந்தான் அவன். वो पुकारते आया है। அப்போஸ்தலர்கள் 9:1 வாசிக்கலாம். प्रेरितों 9 पहला। சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சீறி பிரதான ஆசாரியரிடத்திலே போய் அவன் என்ன லெட்டர் கேட்டான். साउल जो अब तक प्रभु के चेलों को धमकाने और घात करने के ढूंढ में था, महायाजक के पास गया। சீறி போகிறான் அவன். वो ऐसे दूर से गया। அதாவது தேவனுடைய சபையை துன்பப்படுத்தின சவுல் परमेश्वर की मंडली को सताया हुआ साउल அநேகரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். कई लोगों को घात करने
चाहता था। 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொலை செய்தார். और 7वां अध्याय में स्तिफनुस को पत्थरवा करके मार डाला। சபையை துன்பப்படுத்தி வந்தவன். वो कलीसिया को सताया था। அவன் சீறி பாய்கிறவன். वो पुकारने वाला व्यक्ति है। हालेलुया हालेलुया। சீறி வருது சபைக்கு பிரச்சனை. इस मंडली को पुकारते आता है ஊழியத்துக்கு சீறி வருகிறது. सेवकाई में समस्या தேவனுடைய பிள்ளைகளுக்கு சீறி வருகிறது. परमेश्वर के प्रचार के लिए प्रजा के लिए पुकारते आता है। அதை பார்க்கிறோம் இல்லையா? हम भी देखता है தேவனுடைய ஜனங்களுக்கு சீறி வருகிறது. परमेश्वर के लोगों के लिए पुकारते आता है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு சீறி வருகிறது. परमेश्वर की प्रजा के लिए समस्या पुकारते आता है। சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சீறி கொண்டிருக்கிறான். वैसे वो सिंह के समान फाड़ डालने के लिए पुकारते रहता है। இது சீறி கொண்டிருக்கிற காலம். ये काल ये समय पुकारने वाले समय है। ஒரு சீரல் இருக்கிறது. वैसे एक पुकारने अनुभव है। அவன் சவுல் சீறி கொண்டு வந்தான். वो साउल पुकारते आया है। சீறி வரும்போது ஞாபகம் வச்சுக்கிறங்க ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்கு. हाँ मैं जो पुकारता अनुभव आता क्या आप लोग याद रखो एक अच्छे अंत है। நீங்கள் விசுவாசிங்க. तुम विश्वास करो நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கர்த்தர் தருவார். सचमुच तुम भलाई को देखी நன்மையை காண்பீர்கள். सचमुच यहोवा को भलाई को देखी। சபையானது தேவனே என்று அவர்கள் அபயம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். वैसे मंडली परमेश्वर के ओर उठ यहोवा करके दोहाई देते हैं। எழுந்திருந்து கர்த்தாவே தேவனே यहोवा उठ அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற காலங்களிலே वैसे करते समय हुई சீறி போத்தான் பிரதான ஆசாரியர் வந்து லெட்டர் வாங்கிட்டு பெர்மிஷனோட போய் அந்த சபையை அழிக்கிறதற்கு கொல்வதற்கு கொலை செய்வதற்கு துணிந்தான். महायाजकों के पास आकर वो चिट्ठी लेकर मंडली को सताने के लिए नाश करने के लिए ये साउल ने पुकारते आया है। குதிரையிலே லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் வேகமா. वो चिट्ठी लेकर घोड़े पर वेग से आया था। எங்க போயிட்டா? தமஸ்குக்கு போயிட்டான். दमिश्क को वेग से जा रहा था। அங்க என்ன நடந்தது? ये वहां क्या हुआ? தமஸ்குக்கு சமீபத்த போது செடுதியான வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. आमीन। மூன்றாவது வசனம். वैसे दमिश्क के निकट पहुंचा तो ये कायम आत्मा से उसके चारों ओर ज्योति அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். वो भूमि पर गिर पड़ा और ये शब्द सुना, हे साउल तू मुझे क्यों सताता है? அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தரை துன்பப்படுத்துகிற இயேசு நானே. उसने पूछा, हे प्रभु तू कौन है? उसने कहा मैं यीशु हूँ जिसे तू सताता है। முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். कांटा पर लात मारना तुझे कठिन पार। இந்தியில அது இருக்காது. இது 26:14 அப்போஸ்தலர் 26:14 இருக்குது. हिंदी में ये अध्याय में नहीं है, प्रेरितों 26:14 में है। அதாவது நீ முள்ளில் உதைப்பது கடினமா? जो तू कांटा में लात मारता है वो तुझे कठिन पार है। வேகமாக குதிரையிலே சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறான். वैसे वो घोड़े पर वेग से पुकारते आया है। வேகமாக சீறி வந்து கொண்டிருக்கிறான். वैसे डपचू और पुकारते आया है। கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு वो मेसिया को लोग को मार डालने சீறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். पुकारते आया है। பெரிய ஒரு ஒளி பிரகாசித்தது. एक बड़ा ज्योति चमकाया। வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. आकाश से एकाएक एक ज्योति चमकाया। தரையில தடார்னு விழுந்தான். वो भूमि पर गिर पड़ा। சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? हे साउल तू मुझे क्यों सताता है? அந்த சத்தத்தை கேட்டான். वो आवाज को ஆண்டவரே நீ யார்? हे प्रभु तू कौन है? அதற்கு கர்த்தரை துன்பப்படுத்துகிற இயேசு நானே. उसने कहा मैं यीशु हूं जिसे तू सताता है। முள்ளில் உதைப்பது கடினமாகும். तो कांटा में लात मारना है, पहिने पर लात मारना तेरे लिए कठिन है। அவனை விழுந்தான். वो गिरा, அதோடு அவனை விடல. वो नहीं छोड़ा प्रभु। முள்ளில் உதைப்பது கடினமாகும். पहिने पर लात मारना तेरे लिए कठिन है। சீரல் வரும்போது पुकारते आते समय வேகமாக சீறி வந்தான். वेग से साउल पुकारते आया। அவனை ஸ்டாப் பண்ணி இன்னும் முள்ளில் உதைக்கிறது वो கடினம். साउल को रोककर प्रभु ने कहा पहिन में लात मारना तुझे कठिन है। ஒரு அடியும் வைக்கக்கூடாது. फिर इसके बाद एक कदम भी नहीं रखना। முள்ள என்று சொன்னால் वो पहिने मतलब அவன் குதிரையில குதிரை வேகமா ஓடிட்டு இருக்கு. वो घोड़े पर वेग से जा रहा था। அப்படி காருக்கு வண்டிக்கு ஆக்சிடென்ட் போல அந்த குதிரைக்கு அவன் குதிரை ஓட்டும் போது அவன் காலுக்கு கீழே ஒரு முள் வைத்திருக்கும்.
அழுத்தும் போது வேகமா கிடைத்து கொண்டு ஓடும். जैसे फोर व्हीलर में गाड़ी में वो एक्सीलेटर है, वैसे उनको घोड़े पर वो उनके पैर के नीचे एक पहिए रहता है, वो पहिए को वो लात मारेगा तो घोड़ा वेग से चढ़ेगा। லாரில அப்படி குத்தும் போது கிடைச்சுட்டு சீறி वो ஓடும். अपने पैर से उस पहिए पर लात मारता है, वो घोड़ा ऐसा आवाज करते वेग से दौड़ता है। அவன் காலுக்கு கீழே அந்த குதிரைக்கு விழாக்கு பக்கத்துல அது ஒரு குத்து அந்த முள்ள குத்தும் போது அது கனைத்து எகிரி ஓடும், சீறி ஓடும். उनके पैरों के नीचे वो घोड़े के पसली पर वो पाइन रहता है, वो पाइन पर लात मारने में उतना आवाज करके वो तेज से दौड़ता है। இனிமணி முள்ள ஒரு முள்ள வளைக்காத. पाइन पर लात मारकर அதாவது அவன் அவ்வளவு இதான ஆள், சாதாரண வாலிபன் கிடையாது. वो आसान जवान नहीं था। மறுபடியும் ஏறி போயிட முடியாதப்பா நீ. वो तो फिर से एक बार ऐसे पाइने पर लात मारना मत मारना। இன்னும் அந்த குதிரையை நீ சீறி பாய முடியாது. फिर इसके बाद तू नाकू कर सकता। முள்ளில் உதைப்பது கடினமானது. पाइने पर लात मारना तेरे நீ लिए இந்த कठिन। குதிரையில இருந்துகிட்டு இந்த முள்ள நீ கால உதைச்சு நீ வேகமா அவனை போய் கொலை செய்ய முடியாது. உனக்கு இது கடினமா போயிடும். इसके बाद तू ये घोड़े में बैठकर वो पाइने पर लात मार के वहां जाकर मिस्र को नहीं सता सकता, ये तेरा कठिन बात है। உங்களை துன்பங்கள் वैसे तुम्हारा பிரச்சனைகள் समस्या संकट சீறி வரும்போது पुकारते आते समय அது நிறுத்தப்படும். वो प्रभु रोकेगा, அது कठिनமாக மாற்றப்படும். वो कठिन बात है। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு என்ன அவர் செய்கிறார்? अगर तुम्हारे लिए प्रभु क्या करता है, உங்களுக்கு ஆண்டவர் அதில் இருந்து உங்களுக்கு நன்மையை செய்கிற தேவனாக. उस बातों से प्रभु तुझे भलाई करेगा। நீ நன்மையை காண போகிறாய். तू यहोवा की भलाई को देखेगा। அன்றைக்கு திருச்சபை நன்மையை கண்டது. मुट्ठी में मंडली भलाई को देखेगी। சவுலை பவுலாக மாற்றி நன்மையை கண்டது. शाऊल को पौलुस बनाकर भलाई को देखा அதுபோல है। இந்த இந்தியாவில் கூட சீரண பிரச்சனைகளா இருந்தது. वैसे इस भारत में मुखांती समस्या, சீரண பிரச்சனை. मुखांती अनुभव की समस्या, கவர்மெண்ட் அடுத்தது மெஜாரிட்டியாக அமைத்து வந்தாங்க. वो सरकारी मेजॉरिटी बनकर आया है, ரொம்ப மெஜாரிட்டியாக வந்தாங்க. बहुत मेजॉरिटी में आया है, ஒவ்வொரு காரியங்களாக செய்து வந்தாங்க. एक एक कामों को करता था। அடுத்தது फिर इसके बाद சீறி கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இருந்தது. बुखार से आया वो समस्या था, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை. वो मेसिया के सताने वाला। அந்த சீறி கொண்டிருக்கும் போதுதான் वैसे मेसिया लोग को सताते समय இந்த உலகத்துல अनेक சீரிய பிரச்சனை தேவனுக்கு விரோதமாக இருந்த காரியம். वैसे दुनिया में की जगह पर परमेश्वर के विरोध से पुकारता था। அதுல இந்தியால ஒரு சட்டம், उसी में से ये भारत में भी एक कानून था, அமெரிக்கால ஒண்ணு, अमेरिका में दूसरा உலகத்துல कानून। ஒவ்வொரு விதமான கர்த்தருக்கு விரோதமான சீரிய காரியங்கள் வந்து वैसे सारी दुनिया में एक एक प्रकार का परमेश्वर के विरोध से நம்ம कानून। இந்தியால ஒரு சீரிய பிரச்சனை வந்து हमारा इस भारत में एक पुकारते समस्या आया, அடுத்தது சரியாக சீறி கொண்டு வந்த பிரச்சனையை தான் நிறுத்தி போட்டார். वैसे जो पुकारते आया उस समस्या को परमेश्वर रोक दिया। அடுத்த சட்டம் பாஸ் பண்ணறாங்க. अभी कानून पास हो गया, பாஸ் பண்றதுக்கு पास करने वाला था। என்ன சட்டம்? कौन सा कानून है? என்ன சட்டம்? कौन सा कानून? உங்களுக்கு தெரியல. आप लोग सभी मालूम है। கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். मसीहा के लोग को सताने वाला कानून। அல்லேலூயா. हालेलुया। மதமாட்ட சட்டம், धर्म बनाने ஆராதனைக்கு விரோதமான சட்டம், आराधना के विरोध से कानून। அநேக பல சட்டங்களை எடுக்கிறதுக்கு அவங்க மெஜாரிட்டி எதையும் எடுக்க முடியும். वैसे कई कानून बनवाने के लिए वो लोग मेजॉरिटी इसमें बन सकता था। அப்படி உலக அளவிலேயும் தேவனுக்கு விரோதமான சட்டங்கள் தீட்டப்பட்டது. वैसे दुनिया में परमेश्वर के विरोध से कई कानून बनाए। அந்த சீறி கொண்டிருக்கும் போதுதான் वैसे पुकारते अनुभव में நீ முள்ளிடுவதற்கு கடினமா पहले पर लात मारना तुझे कठिन है। வேகமா நீ சீர்னத அந்த சீரிய புயலை அடக்குகிற தேவனவர். कितने तेज से तू पुकारा था, वो पुकारने वाले आंधी तूफान को वो तंग कर डाले। சீறி கொண்டிருக்கும் போது पुकारने समयों में கொடூரமான சீரல், भयानक पुकार, அந்த சீரல் மோதி இடிக்கிற பெருவெள்ளம் வந்தது. वो दीवार पर चौके இந்தியாவில் அப்படி இருந்தது. हमारे भारत में ऐसे था। இந்த கொரோனா வந்து அதை நிறுத்தி இருக்குது. ये कोरोना आके वो समस्या को रोक दिया। இன்னும் பார்த்தா பஞ்சம், இந்த பொருளாதார நெருக்கடி. और अभी देखिए आर्थिक समस्या। தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். प्रभु तुम्हारे लिए शरण है, ஏழைகளுக்கு பலனாக இருப்பார். दरिद्रों के लिए वो गढ़ है, நெருக்கப்படுறவர்கள் எவருக்கு திடனாக இருப்பார். संकट के दिनों में वही வேறு हमारा வெள்ளத்தை தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார். वो वैसे भयानक लगन में हम வேருக்கு ஒதுக்கு நிழலாக இருக்கிறார். दफन में हमारा छाया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु மகிமை. की नाम की महिमा। அல்லேலூயா. हालेलुया। தேவன் செய்யக்கூடியது சீறி வரும்போது वो
पुकारते आता है तभी நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், तुम सभी समझ पाओ, நீங்கள் நன்மையை, கர்த்தருடைய நன்மையை காண்பீர்கள். तुम सभी यहोवा की भलाई को இந்த நாளில் देखेंगे। பேசக்கூடிய வார்த்தை इन கர்த்தருடைய दिनों में நன்மையை प्रभु காண்பீர்கள். तुझसे बात करता है, तुम यहोवा की भलाई को கர்த்தருடைய देखेंगे। நன்மையை तुम காண்பீர்கள். यहोवा की भलाई இந்த को देखेंगे। சீரக பிரச்சனைகள்ல கர்த்தருடைய நன்மையை इस பார்ப்பீர்கள். पुकारते अनुभव में, समस्या में तुम यहोवा की भलाई को देखेंगे। சங்கீதம் 27 12 13 வாசிக்கிறோம். भजन संहिता 27 12 13, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் भजन संहिता 27 12வது வசனம். 12। என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகள் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள், நானோ எனக்கு சீறி எழும்பி இருக்கிறார்கள் சொல்றார் தாவீது. मुझको मेरे सताने वालों की इच्छा पर न छोड़, क्योंकि झूठ साक्षी जो उपद्रव करने की धूम में है मेरे विरुद्ध उठे। சீறி எழும்பி இருக்கிறார்கள். वैसे पुकारते मेरे विरुद्ध उठे। நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் कि जीवतों की पृथ्वी पर यहोवा की भलाई को என்று देखूंगा। விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். यदि मुझे विश्वास न होता तो मैं मूर्छित हो जाता। கர்த்தருக்கு காத்து यहोवा को पाठ அவன் छोड़, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். वो तेरे हृदय को दृढ़ करेगा। இடமாய் இருந்து கர்த்தருக்கு காத்து. यावंत यहोवा को पाठ छोड़ते रहो। சீறி வந்தது தாவீதுக்கு. दाऊद को वैसे पुकारते आया। शाबा बाबा बाबा। சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. शाऊल ने मारा 1000, दाऊद ने मारा लाखों। எவ்வளவு அவனுக்கு உற்சாகமாக வாழ்த்துகள் சொன்னார்களோ, कितना दाऊद को तारीफ के अनुसार उनको तारीफ किया था, அவனை எவ்வளவு உயர்த்தினார்களோ कितना ऊंचा किया तारीफ, அவ்வளவு சீரல் வந்துச்சு. उतना पुकारते अनुभव भी आया। உயர்த்த சத்துரு சீறிக்கொண்டே இருப்பான். आमीन। तू भी ऊंचे अनुभव में जाने पर शैतान तेरे पीछे पुकारते आएगा। அங்கே பார்த்தா சீறிக்கொண்டு சவுல் ராஜா சீறிக்கொண்டு வருகிறான். ये दाऊद के पीछे राजा शाऊल पुकारते आए। கௌதாரி மலையிலே வேட்டையாடுறது போல வேட்டையாடி சீறுகிறான். वो पहाड़ पर एक बिच्छू को अभेद के जैसे वो उनके पीछे पुकारा था। அதோட முடிந்ததா? फिर ऐसे खत्म हुआ क्या? அற்புதமாக எண்ணப்பட்ட பெனியமின் கோத்திரத்தான சீமைங்கிறவன் அவனை தூசித்து கல்லெறிந்து கொண்டே வருகிறான். वो तुच्छ गिने गए बेन्यामीन के गोत्र सीमे उसको पत्थरवा किया, कोसला कर। அதோட முடிந்ததா? ऐसे हुआ क्या? சொந்த குமாரன் अपने निज पुत्र है யார்? அப்சலோம். अब्सलोम। இப்படிப்பட்ட ஒரு சீரலை பார்க்க முடியும். इसी प्रकार का एक पुकार था प्रति। அவனுடைய அமைச்சர்கள் அவ்வளவு ஆலோசனைக்காரர்களாம் கவுன்சிலர்களாம் அவன் பக்கம் திருப்பிட்டான். और दाऊद को जो युक्ति करने वाला सारे मंत्री भी उनकी ओर मुड़ गया। அவனுடைய நண்பன், उनका मित्र, அவனுடைய ஆலோசனைக்காரன் उनका युक्ति करने वाला मंत्री எல்லாத்தையும் திருப்பிட்டான். सभी को मोड़ दिया। அவனுக்கு சீறி வந்தது பிரச்சனை. पुकारते आया समस्या। சீறி வரும்போது समस्या पुकारते आते समय கெச்சிக்கிற சிங்கமோர் எவனை விழுங்கலாண்டு வகைதேடி சுற்றித் திரிகிற அவன் சீறி வரும்போது वो सिंह के नाई, फाटने वाले सिंह के नाई वो गर्जित करता है, तभी விசுவாசத்திலே உறுதியாக இருக்கணும். विश्वास में स्थिर से रहना। தாவீது சொல்கிற வார்த்தை 13ஆம் வசனத்திலே ஆமென். நானோ சீறி வரும்போது நானோ दाऊद कहता है परंतु मैं, சிங்கம் சீறிதான் வரும். சத்துரு वो सिंह ऐसे गर्जते आएगा, பிரச்சனை சீறிதான் வரும். वो समस्या गर्जते आएगा। உயர்த்த சீறிக்கிட்டு வருமா? मुझे ऊंचे ऊंचे अनुभव में जाने में समस्या पुकारेगा। சீறி வரும்போது पुकारते आते समय ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று சொல்லி நீ விசுவாசத்தை உறுதிப்படுத்து. तू ये तेरा विश्वास पर स्थिर हो जा, விசுவாசத்தில் விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போய்விடும். दाऊद कहता है यदि मुझे विश्वास न होता तो मैं मूर्छित हो जाता था। ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தோட இருந்திருக்கிறான். वो विश्वास के साथ था। அதுதான் 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். पहला पत्रस 1 5 பேதுரு 5:8ல வாசிக்கிறோம். पहला पत्रस 5 தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். सचेत हो और जागते रहो, क्योंकि तुम्हारा विरोधी शैतान गरजने वाले सिंह के समान, அவன் சீறிகிறான். गरजने वाले सिंह। விசுவாசத்தில் உறுதியாக இருந்து विश्वास में दृढ़ होकर அவனுக்கு எதிர்த்துங்கள். उनको सामना कर। உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். कि तुम्हारे
तुम्हारी बाई जो संसार में है ऐसे ही तुम सद रहे हैं உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல तुम्हारे आत्मिक जीवन में விசுவாசத்திலே உறுதியா இருந்து இருந்தீங்க विश्वास में दृढ़ होकर தாவீது விசுவாசத்தை உறுதியாக நின்றான் दाऊद विश्वास पर दृढ़ होता था நெகேமியா விசுவாசத்தை உறுதியாக இருந்தான் नेहेमिया विश्वास में यहोवा का खड़ा था மோசே விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான் मूसा विश्वास में दूर रहता था சீரி வருது ऐसे पुकारते आता எகிப்தை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க வந்து சீரி வாரா मिस्र देश से निकलकर आगे करके पीछे से पुकारते आए பார்வோனுடைய ரதமும் 600 ரதத்தோட வேகமாக சீரி வருகிறது फिरौन उनके 600 रथ घोड़े के साथ 600 ரதமும் குதிரையும் வருது 600 रथ घोड़ा சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக लाल समुद्र क्या ஹalleluya हालेलुया ஜனங்கள் முன்னாலே போக முடியாது பின்னாலே போக முடியாது लोग आगे भी नहीं जा सकते पीछे முன்னாள் சிவந்த சமுத்திரம் பின்னால் 600 ரதம் சீரி வந்து கொண்டிருக்கிறது आगे लाल समुद्र पीछे 600 रथ घोड़ा முன்னாள் पुकारते சிவந்த हैं சமுத்திரம் சீரி கொண்டிருக்கிறது हां आगे देखिएगा तो लाल समुद्र पुकारता है இப்படிப்பட்ட சீரல்ல इसी प्रकार के पुकारते हैं ना ஜனங்கள் लोग மோசேக்கு விரோதமாக என்ன செய்தார்கள் எங்க வனாந்தரத்திலே சவமாக்கிறதுக்கு கொண்டு வந்தீ लोग मूसा के विरोध से कुड़कुड़ाने लगे क्या हमें ये जंगल में शव बनाने के लिए ले आया क्या मार डालने के लिए மோசே என்ன சொன்னான் मूसा क्या कहा था இன்று இந்த ஈத்தேனை காண்பதிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க சும்மா இருப்பீர்கள் तुम सभी चुप रहो आज तुम जो देखता है मिस्र को आज के बाद कभी नहीं देखेगा प्रभु तुम्हारे लिए युद्ध लड़ेगा 14 இதைத்தான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க சும்மா இருப்பீர்கள் निर्गमन 14:16 में यही लिखा है प्रभु तुम्हारे लिए लड़ाएगा 14 एक्सोडस 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க சும்மா இருப்பீர்கள் निर्गमन 14:14 प्रभु तुम्हारे लिए युद्ध करेगा விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நின்று विश्वास में स्थिर होकर सामना करो அப்ப உறுதி இருக்க வேண்டும் दृढ़ता से சீரி வரும்போது உங்கள் விசுவாசத்தை விட்டாரு समस्या पुकारते समय तेरे विश्वास को ढीला मत कर விசுவாசத்தை உறுதியாக இருங்க विश्वास में या बातो சீரி தான் பிரச்சனை வருகிறது समस्या पुकारते आता है ஹalleluya हालेलुया சீரி வரும்போது पुकारते आयु समय நீங்க நன்மையை தான் காண போறீங்க भलाई को देखिए விசுவாசத்தில் மனதை திறந்துறாதீங்க तो अपना विश्वास में मूर्छित ना हो ஆசீர்வாதத்துக்காக காத்துடு तो आशीष के लिए पाठ छोड़ देना விசுவாசத்தை இழந்து விடாதீங்க विश्वास को कभी खो मत சீரி வருவான் वो पुकारते आएगा அது கோலியாத் சீரி தான் வர்றான் गोलिया पुकारते आया था சீரி வருகிறான் शाबाबा தாவீதுக்கு முன்பாக சீரி வருகிறான் दाऊद के सामने गोलियत पुकारते आया அவருடைய சரீரத்தை எதுக்கு போடுவேன் आकाश ஆகாயத்து பட்சிகளுக்கு போடுவேன் சொல்றான் गोलियत ने ऐसे कहा था तेरे शरीर को आज में आकाश के पक्षियों को डालेगा யாரு தாவீதை பார்த்து சொல் யார் கோலியாத் சொல்றான் 17ஆம் அதிகாரத்துல दाऊद के वो गोलियत वो 17वां अध्याय में कहा ஒரு சாமி 17ஆம் அதிகாரம் சொல்றான் நான் ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன் உன் மாம்சத்தை पहला सामुएल 17 अध्याय में है मैं तेरे शरीर को आकाश के पक्षियों को दे देगा சீரி வருவான் पुकारते आएगा அவன் யாரு விமர்சனம் சீரி தான் வந்தது அவன் சகோதரர்கள் சொன்னாங்க குடும்ப விமர்சனம் அவன் சகோதரர்கள் அந்த யுத்தத்துல வந்து நீங்க சாப்பாடு கொண்டு வரும்போது வந்திருந்தான் அவன் வைராக்கியத்தை பார்த்தது உனக்கு என்னப்பா வேலை நம்ம வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவனை அனுப்பினாங்க சீரி தான் பேசலாம் அவன் சகோதரர்கள் दाऊद अपने भाई लोग के लिए भोजन लेकर आया था वो दाऊद को देखकर उनके भाई लोग वैसे उनको पुकारते थे बातें किया था சவுல் சொல்றான் शाऊल कहा ஏய் சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை ए तू छोटा लड़का तेरा इधर क्या काम சீரி தான் பேசுவான் पुकारते बात किया குடும்ப விமர்சனம் और परिवार का विमर्शन அரசியல் விமர்சனம் राजनीति का विमर्शन சத்துரு விமர்சனம் और शैतान का विमर्शन கோலியாத் விமர்சிக்கிறான் गोलियत विमर्शित किया எந்த விமர்சனத்தை பார்த்து किसी प्रकार நீ के अविश्वासமாயிராத हमें किसी प्रकार की நான் समस्या नन्हे लेकर बना- अविश्वास मत हो நான் நன்மையை காண்பேன் मैं यहोवा की भलाई को देखूंगा விசுவாசத்தை நீ உங்க விசுவாச ஜீவிதத்துல உறுதியாக இருந்து விசுவாசத்தை எத்தனிக்கணும் तुम्हारा ये विश्वास के जीवन में चाहते रहो सचेत हो தாவீது உறுதியாக நின்றான் दाऊद दृढ़ता से खड़ा हो கோலியாத்தை வீழ்த்திற்கு காரணம் அவன் விசுவாசத்தை உறுதியாக இருந்தான் दाऊद गोलियत को हराने के कारण क्या है अपने विश्वास में दृढ़ रहता பிரச்சனைகள் சீறி வரும்போது समस्या पुकारते आते समय இந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் இப்ப பிரச்சனை சீறி வருது பார்வோன் ரதத்தோட வாரான் देखिए आगे लाल समुद्र पुकारता है पीछे से 600 रथ को தேவன் ஜனங்களுக்கு நன்மையை காண செய்தார் परमेश्वर अपने लोगों को भलाई देखने के लिए சத்துருக்களுக்கு முன்பாக பெரிய ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார்கள் वो शत्रुओं के सामने हमारे लिए मेज ஒரு बिछाई தலை எண்ணினால் அபிஷேகம் हमारे கிடைக்கிறது. सिर पर तेल मलाई ஆகவே வரக்கூடிய இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காலங்கள்ல பிரச்சனைகள் சீறித்தான் இருக்கிறது நமக்கு ऐसे इन दिनों में समस्या तो फुकाते आता है வியாதி சீறி இருக்கிறது बीमार फुकाता है வேலை இல்ல काम नहीं है இங்கே எண்ணெய் கலசங்கள் மாவு பானைகள்
குறைய குறைய आटा के डब्बा और कुप्पी तेल का कुप्पी பேங்க்ல பணம் இல்ல, पैसा नहीं है बैंक में, சீரி வேலை இல்ல, हम नहीं है, சீரிய பிரச்சனைகள், ऐसे பொருளாதார நெருக்கடி, आर्थिक समस्या அப்படி சீரி இருக்கும்போது वो खाते आते समय விசுவாசத்தை இன்னும் உறுதியாக இருக்கும். आमीन। अपने विश्वास में अवतरित करें, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. विश्वास को कभी मत छोड़ो। வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में वैसे लिखा है। ஹalleluya. हालेलुया। ஒருபோதும் விசுவாசத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. हम अपने विश्वास को कभी न छोड़ो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலே சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விட பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். तीन लोगों के टूट जाने और दरिद्र के कराहने के कारण परमेश्वर कहता है आप में उठूंगा, जिस पर वे फुकाते हैं उसमें चैन विश्राम दूंगा। சீறி வரும்போது பிரச்சனைகள், समस्या फुकाते आते समय அவனுடைய பெருமூச்சின் சத்தத்தை பார்க்கிறார்கள். तेरे ये लंबा सांस का आवाज को प्रभु நீ பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாய். சீறி இருக்கிற நாட்களில் लंबे सांस छोड़ता है, கூடாரத்தில் இருந்து பெருமூச்சு விட்டுக் तू கொண்டிருக்கிறாய். अपने तंबुओं में होकर लंबे பெருமூச்சின் सांस சத்தத்தை தேவன் கேட்கிறார். आवा रीवा कावा शावा कावा அவனை तुम्हारा பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிற நாட்கள்ல तू वैसे लंबे सांस छोड़ते समय அவனை காத்து சமீபமாயிருக்கப்படுமே, அவனை சுகமாயிருக்கப்படுமே என்று சொல்கிறார். मैंने उनको वैसे सुख छाए रखूंगा। நீ பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாய். तू लंबे सांस பிரச்சனைகள் சீறி போய் இருக்கிற நாட்களை பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, हे समस्या फुकाते समय लंबे सांस छोड़ने वाले परमेश्वर के लोगों உன்னை சுகமாக இருக்க பண்ணுவார். मुझे चैन विश्राम दूंगा। நீ நன்மையை காண்பாய். तू यहोवा की भलाई को நான்கு देखेगा। அறிக்கை செய்து விசுவாசத்தை உயிர்ப்பிங்கள், நான் நன்மையை காண்பேன் என்று சொல்லுங்கள். इन दिनों में मान लो, छोड़ दो, विश्वास में दृढ़ हो जा, तुम कहो मैं यहोवा की भलाई को நான் देखूंगा। சுகமாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். ऐसे कहो मैं चैन विश्राम அப்படி दूंगा। விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். वैसे तू ये विश्वास, तेरा विश्वास का रक्षा करके प्रभु के समुख में पाठ இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். हृदय को याद திட்டப்படமாயிருங்கள். दृढ़ हो जा, கர்த்தரிடத்திலே காத்திருங்கள். यहोवा के लिए बात இப்படி தான் வேதம் சொல்கிறது. ऐसे शास्त्र कहता है। நீங்கள் விசுவாசத்திலே தாவீது நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டிப் போயிருப்பேன் சொல்கிறார். दाऊद ने कहा यदि मैं विश्वास न होता तो मैं मूर्छित हो जाता था। 1 பேதுரு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். पहला पत्रस நீ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அந்த 9 வசனத்தை வாசித்து 10ஆம் வசனத்துக்கு வருவோம். पहला पत्रस 5वां अध्याय में पहले 9वां वचन पढ़ के फिर बात விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனுக்கு ஏற்றுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடல் நிறைவேறும் என்று அறிந்திருக்கிறீர்களே. विश्वास में दृढ़ होकर और यह जानकर उसका सामना करो कि तुम्हारा भाई जो संसार में है ऐसे ही तो सब रहेंगे। கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடல் இருக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. अब परमेश्वर जो सारे अनुग्रह का दाता है, जिसने तुम्हें मसीह में अपनी आनंद महिमा के लिए बुलाया, तुम्हारे थोड़ी देर तक दुख उठाने के बाद आपकी तुम्हें सिद्ध और स्थिर और बलवान करेगा। நீங்கள் விசுவாசிகளே நீங்கள் பதறாதீர்கள். हे विश्वासी लोग तुम उतावली मत हो। விசுவாசியே நீ பதறா. हे विश्वासी उतावली मत हो, உறுதியாக இரு. स्थिर हो जाओ। கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். मसीह यीशु पर वो हमें अपने अनंत महिमा के लिए बुलाया। உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? तुझे वो क्यों बुलाया? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். अनंत महिमा के लिए बुलाया। அந்த அழைத்த தேவன் சகல கிருபையும் உன்னிடத்தில் இருக்குது. और जो अनंत महिमा के तुझे बुलाया उस पर सारी अनुग्रह है। எப்படி சீரல் வந்தாலும் அதை அடக்குவதற்கு கிருபை சகல கிருபையும் உன்னிடத்தில் இருக்கிறது. कितने फुकाते समस्या आता है, वो समस्या को दम करने के लिए हमारे परमेश्वर सारी अनुग्रह के दाता है। All grace, hallelujah. அவரிடத்துல எல்லா கிருபையும் இருக்கிறது. वो सारी अनुग्रह का दाता है, எல்லா கிருபையும் இருக்குது அவரிடத்துல. सारी अनुग्रह उस पर है। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சீரலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். हर प्रकार के लोग हर प्रकार के फुकाते समस्या में डरते मारे हैं। இயேசு கிறிஸ்துவை நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். और यीशु से तुझे अनंत जीवन के लिए बुलाया। அந்த சீரலை அடக்குவதற்கு உங்களுக்கு கிருபையை வைத்திருக்கிறார். फुकाते आने वाली समस्या को दम करने के लिए तुझे वो अनुग्रह को கொஞ்ச रखा है। காலம் தான் பாட வேண்டியது. तेरा ये तुम थोड़े दिन के लिए
உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். तुझे स्थित करेगा, शुद्ध बनाएगा और बलवान करेगा. கொஞ்ச காலம் தான். थोड़ी देर के लिए. ஹalleluya. हालेलुया. பாடுகள் கொஞ்ச காலம். ये दुख थोड़ी देर के लिए. கொஞ்ச காலம். थोड़ी देर के लिए. அப்ப நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கறதை முதல்ல தெளிவாக इसलिए आप लोग अच्छी रीति से पहचान लो நான் किस बात में बुलाया. நித்திய மகிமைக்காக அழைக்கப்பட்டவன். मैं अनंत जीवन के लिए बुलाया है हो. நித்திய மகிமைக்காக என்னை அழைத்திருக்கிறார். वो अनंत जीवन के लिए मुझे बुलाया. அந்த அழைப்பை சரியானபடி விசுவாசிக்காவிட்டால் அறிக்கை செய்யாவிட்டால் நம்முடைய சீரல்ல நம்முடைய அறிக்கைகள் தவறாகி விடுகிறது. நம்ம விசுவாசத்தை விட்டு வழிய விடுகிறது. अगर हम अपने बुलावट में ठीक से मुंह से अंगीकार नहीं करेगा तो अपना यह विश्वास मूर्छित हो जाता है. ஒரு கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला कोरिन्थियों पहला 9. நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். परमेश्वर सच्चा है जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह की संगति में बुलाया. ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். तुम्हें जो संगति में बुलाया वो परमेश्वर सच्चा है. எதற்காக உன்னை அழைத்தார்? तुझे क्यों बुलाया? நித்திய மகிமைக்காக அழைத்தார். अनंत महिमा के लिए बुलाया. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உன்னை அழைத்திருக்கிறார். प्रभु यीशु मसीह से संगति बनवाने के लिए தேவன் உண்மையுள்ளவராக இருப்பார். परमेश्वर सच्चा है. அந்த சீரலான காலங்கள்ல इस पुकारते अनुभव में, இந்த லாக்டவுனான காலங்கள்ல इस पुकारते लॉकडाउन के अनुभव में பசியோ ये नाम भूखा, நிர்வாணமோ नंगेपन, நாசமோசமோ नाशमोह, பட்டயமோ तलवार, நிகழ்காலம் आने वाला, வருங்காலம் भविष्यकाल, வல்ல தூதர்களோ वो फरिश्तों உன்னை ஒன்று செய்ய முடியாது. तुझे कुछ नहीं कर உன்னை सकते. நீ அப்படிப்பட்ட நித்திய மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். क्योंकि तू अनंत जीवन के लिए बुलाया என்னை है. அழைத்தவர் உண்மையுள்ளவர். जो मुझे तुझे बुलाया वो सच्चा है. அவர் அப்படிப்பட்ட சீரர்கள் இருந்து इसी प्रकार के फुकाते समस्या எனக்கு है பலனாக இருப்பார். मेरे लिए बल है, எனக்கு திடனாக இருப்பார். मेरे लिए गढ़ है, எனக்கு தப்பும் அடைக்கலமாக मेरे இருப்பார். लिए शरण है, வெயிலுக்கு உதவி நிழலாக இருப்பார். मेरे लिए तपन के लिए छाया है. அழைத்தவரை விசுவாசிப்போம். वैसे हम हमारे बुलाए हुए परमेश्वर को विश्वास करेंगे. மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பிய அந்த தேவனை விசுவாசிக்கிறாய். मरे हुए से जिलाया हुआ उस परमेश्वर को तू विश्वास करता உன்னுடைய है. விசுவாசம் எப்படிப்பட்டது? तेरा विश्वास किस प्रकार का? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அந்த தேவனை நீ விசுவாசிக்கிறாய். जो मसीह को मरे हुए से जिलाया उसी परमेश्वर को तू विश्वास அவர் தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह को संगति बनवाने के लिए तुझे बुलाया वो सच्चा है. மரணத்தை ஜெயித்தார்னு சொன்னா मरण को विजय இந்த पाया. உலகத்துல எப்படிப்பட்ட சீரல் வந்தாலும் என்ன, इस संसार में कितना बड़े फुकाते இந்த சத்தியத்தை தெளிவா வழங்கிட்டுனா ये सत्य को पहचान लो. நித்திய மகிமைக்காக அழைத்த தேவன் எனக்கு உண்மை உள்ளவர் அப்படின்னு நீ தெளிவாக இருப்பார். पहले तो सत्य पर पहचान लो तभी तू करेगा मुझे तो अनंत महिमा के लिए बुलाया वो परमेश्वर मेरे लिए सच्चा है. மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின தேவனாக நான் விசுவாசிக்கிறேன். वो मरण से जिलाया हुआ परमेश्वर को मैं அந்த विश्वास करता இயேசுவை हूँ. நான் விசுவாசிக்கிறேன். उसी यीशु को मैं विश्वास करता हूँ. அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். मैं उस पर संगति है. அதற்காக நித்திய மகிமைக்காக என்னை அழைத்தார். मुझे अनंत महिमा के लिए கொஞ்ச बुलाया. காலம் பாடுள்ள என்னை जो थोड़ी देर के लिए मेरा दुख சீர்படுத்துகிறார், स्थिर करता है, ஸ்திரப்படுத்துகிறார், सिद्ध करता है, பலப்படுத்துகிறார், बलवान करता है, நிலைநிறுத்துகிறார். मुझे खड़ा करेगा. ஆகவே நீ தவறாக அறிக்கை செய்யாத. इसलिए तेरा मुंह का अंगीकार நான் करते எனக்கு हो. ஆண்டவர் நன்மையை காண்பிப்பார். मैं यहोवा की भलाई को देखूंगा. இப்ப விசுவாசத்தை நீ வழிவிடக் கூடாது. तो ये विश्वास से விசுவாச அறிக்கையை தவறாக செய்யக்கூடாது. मेरा ये मुंह का विश्वास का अंगीकार गलत नहीं होना. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாவது. कि राम तो आगे बात. இந்த லாக்டவுன் பீரியட்ல लॉकडाउन के समय में அதாவது இந்த ப்ரமோஷனல் ஒர்க்குக்காக ஒரு ஃபைல் தயார் பண்ணேன். मैंने एक फाइल तैयार किया कि मेरा वो प्रमोशनल वर्क के लिए. அடுத்த வரும் நாட்கள ஊழியத்தை எப்படி செய்யணும் ஒரு தயார் பண்ணேன். क्योंकि भविष्य में आने वाले दिनों में सेवा करके कैसे आगे எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. क्योंकि मुझे एक विश्वास भरोसा है. அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் விட்டுற முடியாது. वो विश्वास को मैं कभी नहीं खो सकता है. இன்னும் ஊழியம் முடியல, मेरा वो सेवा नहीं खत्म है இன்னும் தொடரும். और मेरा सेवा நன்மை लगातार கிருபை रहेगा. தொடரும். जीवन और बड़ा காலங்களை சூழ்நிலை பார்த்து அவிசுவாசமா பேச வேண்டாம். நன்மையை காண்பேன் என்று சொல். काल को समय को देखकर अविश्वास का अंगीकार मत करो. நான் அதற்காகவே காத்திருக்கிறேன். इसलिए मैं पाठ सुनते रहता நான் हूँ. அதற்காகவே என் இதயத்தை ஸ்திரப்படுத்திக் मैं கொண்டிருக்கிறேன். इसलिए मेरे हृदय को स्थिर करता हूँ. திடமாக இருக்கிறேன். मैं दृढ़ होकर रहता हूँ. அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
यहोवा की भलाई को ஆமென். देखते இந்த हुए मार விசுவாசம் सकता நமக்கு தேவை. है। इस विश्वास हमारा जरूरत है। அவன் உன்னை எதற்காக அழைத்தார் அந்த விசுவாசம் வேணும். वो तुझे क्यों बुलाया, वो विश्वास तुझे। 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5:24 வாசிக்கிறோம். पहला थिस्सलुनीकियों 5:24। உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். जो तुझे बुलाया वो सच्चा है, वो वैसा ही करेगा। உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். जो तुझे बुलाया वो सच्चा है, वैसा ही करेगा। நீ நன்மையைத்தான் காண போகிறாய். तू भलाई को देखेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु का नाम का महिमा। 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கிறோம். और दूसरा थिस्सलुनीकियों 3:3। கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை விலக்கி காத்துக் கொள்வார். परंतु प्रभु सच्चा है, वो तुम्हें दृढ़ता से स्थिर करेगा और इस दुष्ट से सुरक्षित रखेगा। அவர் उண்மையுள்ளவர், वो सच्चा है। உன்னை ஸ்திரப்படுத்தி தீமையை விலக்கி காத்துக் वो கொள்வார். तुझे दृढ़ता से स्थिर करेगा और दुष्ट से सुरक्षित करेगा। எபிரேயர் 10:23 வசனம். इब्रानी 10:23। அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கிறவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். आओ हम अपनी आशा के अंगीकार को दृढ़ता से तामे रखें, क्योंकि जिसने प्रतिज्ञा की है वो सच्चा है। அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கிறோம். हम अपनी आशा के अंगीकार को दृढ़ता से तामे रखें। நம்முடைய நம்பிக்கையை हमारा आशा அசை அறிக்கையிடுகிறதுல, हम अपने आशा को अंगीकार करने में அசைவில்லாம இருப்போம், दृढ़ता से रखेंगे, உறுதியா இருப்போம். तामे रखेंगे। வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. जिसने प्रतिज्ञा की है वो सच्चा है। நான் நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்தார். हमें वो आनंद महिमा के लिए बुलाया। உன்னை எது வந்து அசைக்க முடியாது. तुझे किसी पुकारने समस्या के नहीं हिलेगा। எது வந்து மோதி உன்னை அசைக்க முடியாது. किसी चौंका देने वाला समस्या तुझे नहीं நீ हिलेगा। அசையாது ஒரு சீயோன் பர்வதத்தை போல இருக்க வேண்டும். आमीन। तू एक सिय्योन की पहाड़ के नाल खड़ा होना। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய சபை, प्रवेश ஊழியம், सेवक தேவ ஜனங்கள் परमेश्वर की प्रजा ஒரு பர்வதத்திற்குள் அசைக்கப்படாதவர்கள். एक पर्वतों के नहीं कभी न डक बहाना। அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நீ பற்றிக்கொண்டு அறிக்கை செய்து அசைவில்லாமல் இருக்க வேண்டும். इसी प्रकार एक आशा को तू स्थिर होकर अंगीकार करो। தாவீது அப்படி அறிக்கை செய்து அசையாததினால்தான் அவன் நன்மையை காண்பேன் என்று சொல்கிறான். दाऊद अपने आशा में अंगीकार करते दृढ़ता से तामे रहता था, इसलिए वो कहा मैं यहोवा की भलाई को देखूंगा। நான் விசுவாசிக்காத இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். यदि मैं विश्वास नहीं करता तो मैं मूर्छित हो जाता। இஸ்ரவேலை 40 வருஷம் ஆண்டான். इस्राएल को राजा 40 वर्ष राज्य किया, राजा அவனுடைய बना। புகழ் உலகம் முழுவதும் போச்சுது. सारी दुनिया भर के उनके नाम छीन। அவன் கெட்டு போக விடல. वो वैसे हराने के लिए नहीं दिया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम को वही அப்போஸ்தலனாகிய பவுலை प्रेम पौलुस அவ்வளவு சீரியாக சீறி கொண்டு வந்தார்கள் அவனை கொல்லும்படியாக. पौलुस को मार डालने के लिए फुखाते आया है। தளரலைங்க. वो नहीं कभी डगमगाया नहीं। அவன் ஒரு இடத்துல அவனை கொல்லுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ரெடியா இருக்கிறாங்க. एक जगह पर पौलुस को घात करने के लिए सभी तैयार था। அப்போஸ்தலர்கள் 23 வசனத்துல ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். प्रेरितों 23:11। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர்கள் 23 வசனத்துல प्रेरितों 23:11। அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலை எத்துடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். उसी रात प्रभु ने उसके पास खड़े होकर कहा, हे पौलुस डारस पाल, क्योंकि जैसे तूने यरूशलेम में मेरी गवाही दी, वैसे भी तुझे रोम में भी गवाही देना होगा। விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டார்கள். जब दिन हुआ तो यहूदियों ने इकट्ठे होकर शपथ खाई कि जब तक हम पौलुस को मार न डाले तब तक खाए या पिए तो हम पर दिखाना। இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். जिन्होंने आपस में ये शपथ खाई थी वे मैं उनको मार डालूंगा। அப்படி சீரிய பிரச்சனை. वो कहते आया அவனை எப்படியாவது கொண்டு போடுவோம், उसको मार डालेंगे। அப்படிப்பட்ட பிரச்சனை எங்க நீங்க தொடர்ந்து அதை படிக்கலாம், பேச நேரம் இல்லை. अभी समय नहीं है बात அவனை எப்படியாவது கொண்டு போடணும். उसको मार डालना है। ஆனால் அப்போஸ்தலன் பவுலுடைய அறிக்கை 24 வசனம். 24 சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாக தன் மனைவி
துருசிலாவினை கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். कुछ दिनों के बाद फेलिक्स अपने पत्नी दुसिल्ली को जो यहूदी थी साथ लेकर आया और पौलुस को बुलवाकर उस विश्वास के विषय में जो मसीह यीशु पर है उससे सुना. அவனை குறித்து फेलिक्स ராஜாவை கொண்டாங்க. ये पौलुस को पकड़ के राजा फेलिक्स के पास ले आया. அவன் மனைவி துருசிலா और फेलिक्स के पत्नी दुसिल्ला அவன் ரெண்டு பேரும் அவனை வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். ये दोनों वो पौलुस को बुलवाकर उसके पास आकर यीशु मसीह के सच्चाई की बात के बारे में सुनाया. அவளது நெருக்கத்திலையும் उतने संकट में हालेलुया हालेलुया அவளது நெருக்கத்திலையும் उतने संकट में என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு இருக்கிற விசுவாசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். आमीन. मेरे प्रभु यीशु मसीह जीवित करके उसी संदेश को அவனை सुनाया. குறித்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். और 25वां अध्याय 19वां தன்னுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்னும் பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். परंतु वे अपने मत के और यीशु नाम किसी मनुष्य के विषय में जो मर गया था और पौलुस उसको जीवित बना बताता था विवाद करते थे. हालेलुया. हालेलुया. அந்த ராஜா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு ராஜா வந்தான். फिर ये राजा के बाद फिर दूसरा राजा आया. हालेलुया. हालेलुया. வேற ஒரு ராஜா வந்தான். दूसरा एक राजा आया. அவன்டையும் அவன் நிரூபித்து தான் பேசினான். उस राजा के सामने भी साबित करके दिखाया. கடம்பரித்த பெஸ்துவே ये आदरणीय फेलिक्स பெஸ்துவே அடுத்தது கடம்பரிந்தி அவன் காலத்துல அவன் உறுதியாக பேசுறான். वो फेस्तु राजा के दिन में भी उतना சிறையில் அடைச்சாலும் यदि बंधक में डालने में சீறி வந்த பிரச்சனைகள் கொலைக்கு நியமிக்கப்பட்டாலும் वैसे फुकार की समस्या मार डालने का என் பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். मेरे ये लंबे सांस को प्रभु सुन பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு என்னை சுகமா வைப்பார். मेरे लंबे सांस के आवाज को प्रभु सुन रहा है. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவன் जो मरे हुए से जिलाएगा परमेश्वर என்னையும் விடுவிப்பார். मुझे भी छुड़ाएगा. எனக்கு நான் நன்மையை காண்பேன். मैं यहोवा की भलाई को அதுதான் देखूंगा. அவன் சொல்கிறான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. चारों ओर क्लेश तो आता है परंतु मैं नीचे 4:8 வாசிக்கிறோம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. दूसरा कुर्दियो 4:8 हम चारों ओर क्लेश तो எந்த भोगते हैं. பக்கத்துல நெருக்கப்பட்டுங்க चारों ओर क्लेश तो भोगते हैं. எந்த பக்கத்திலையும் நெருங்கி எனக்கு சீறி வரட்டுமே मुझे चारों ओर पुकारते आने दो. நான் ஒடுங்கி போவதில்லை. संकट में नहीं पड़ता. கடக்க மடைந்து மனமுறிவதில்லை. निर्भय तो होता परंतु निराश नहीं होता. பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. सरकार के जाते पर जाके नहीं जाते. கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. किराए तो जाते भी नष्ट नहीं होते. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். यीशु की मृत्यु की अपने देह में हर समय लिए बीतते हैं कि यीशु का जीवन भी हमारे देह में प्रकट. எப்படி சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடுக்கு நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். क्योंकि हम जिंदगी जी सर्वदा यीशु के कारण मृत्यु के हाथ में सौंपे जाते हैं कि यीशु की जीवन भी हमारे मरणघोर शरीर में प्रकट हो. இப்படி மரணமானது எங்களிடத்தில் ஜீவனாக உங்களிடத்தில் பலன் செய்கிறது. इस प्रकार मृत्यु तो हम पर விசுவாசத்தில் ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கும்படி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவராய் இருந்து விசுவாசிக்கிறபடி நான் பேசுகிறோம். इसलिए कि हमें वही विश्वास की आत्मा है जिसके विषय में लिखा है मैंने विश्वास किया इसलिए मैं बोला है. விசுவாசத்தில் ஆவியால் நான் பேசினேன். मैं विश्वास करते इसलिए मैं बोलते. விசுவாசத்தில் தளரல பவுல் वो अपना विश्वास में कभी मूर्छित नहीं हुआ. விசுவாசத்தின் ஆவியுடையவனாக இருந்து विश्वास की आत्मा से करा. விசுவாசத்தின் ஆவியுடையவனாக இருக்கிறேன். विश्वास की आत्मा से करा. ஸ்பிரிட்ல ஃபைட் இருக்கிறதா? तेरे ये आत्मा में विश्वास है क्या? அப்ப அவன்தான் வாசிக்கிறான். நன்மையை கட்டனால தான் சொல்றான். वो भलाई को देखा इसलिए कर रहा है. மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. मरण तो हम पर और जीवन तुम पर प्रकट होता है. கிருபையில வரங்கள்ல பிரகாசித்தான். अनुग्रह में वरदान में प्रकाशित हुआ. நன்மையை கண்டானவன் वो भलाई को देखा है. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நன்மையை கண்டான். वो मसीहा पर भलाई को देखा. அந்த இயேசுவுக்குள்ள நன்மையை கண்டான். वो यीशु पर भलाई को அந்த देखा. விசுவாசத்தின் ஆவியுடையவனாக இருந்து நன்மையை கண்டான். विश्वास की आत्मा में खड़े होकर भलाई को देखा है. ஆகவே மோதி அடிக்கக்கூடிய சீறி எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாட்களை எழுப்பி இருக்கிறதை கொண்டு நீங்கள் பதறிவிட வேண்டாம். इसलिए तुम्हारे मन में उठावली ना होना कि इन दिनों के ये फुकाते आने वाले समस्या संकट को देखकर கொடூரமானவர்களின் சீரல் वो भयानक लोग का झोंका நோவல் கொரோனா
விசித்திரமான கொடூரமா தான் இருக்குது. विचित्र नावल कोरोना वो भयानक. இந்த வாரத்துல 3 நாளைக்கு முன்னால எங்களோட ஒரு வாரமா தொடர்பு இருந்தார் ஒரு பீட் ஆபீசர், ஒரு போலீஸ் ஆபீசர், பீட் ஆபீசர் சுபாஷ் சொல்லி இந்த सागरनगर पुलिस स्टेशन मुन्नाल இருந்திருக்காங்க சுபாஷ். वो जो सागरनगर पुलिस स्टेशन में पहले था एक पुलिस, उसका नाम ऑफिसर था, बीट ऑफिसर उसका नाम सुभाष. வேதம் கேட்பார். मुझसे हमेशा बाइबल को शास्त्र को मांग रहा था. और दैसर वो மாற்றி போட்டுட்டாங்க. उसको दैसर में ट्रांसफर ஆகி அங்க வேலை செய்றார். वो ट्रांसफर होकर दैसर में बोरवेल இருக்கிறார். बोरवेल ஒரே ஒரு மகன் डॉन बॉस्को படிக்கிறான். वो बोरवेल में रहता था, उसका एक लड़का है, वो डॉन बॉस्को में पढ़ाई करता है. அவன் எப்போதும் என்கிட்ட blessing வாங்கறணும் ஜெபம் ரொம்ப விரும்புவார். वो हमेशा ऐसे चाहता था कि मुझसे आशीष पाना है. दैसर ஒரு வீட்டை கவனிக்கிறதுக்கு ஒரு டியூட்டி போட்டுட்டாங்க. वो दैसर में एक घराने के लिए वो नोवल कोरोना के काल में उसका ड्यूटी डाला है. मामा अழுது கொண்டே फोन பண்ணா. उसका बेटा मेरे पास फोन में रोते-रोते बात करता है. मेरा डैडी गुजर गया. मेरा डैडी मर गया. ये கவனிக்கணும் கொடூரமாக இருக்குது. ये भयानक झोंका. காக்க போனவனும் சாகுறான். जो रक्षा करने के लिए गया वो भी मर जाता. உதவி செய்ய போனவனும் सहायता के लिए जा रहा वो भी मर जाता. என்ன நடக்குதுன்னு ये क्या विचित्र है. அதாவது நீ கவனிக்க வேண்டும். सुनिए, கொடூரமான झोंका ஒரு சீரல். वैसे एक दिमाग झोंका होता है. சீரலின் நடுவுல தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். हम ये पुकारते के बीच में रहता है. இந்த கொடூரமான ஒரு சீரல், பொருளாதார நெருக்கடியின் ஒரு சீரல் இருக்கிறது. वैसे भयानक पुकारते आर्थिक समस्या, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சபைக்கு ஒரு சீரல் வந்திருக்கிறது. अकेलेपन हुआ है. मंडली का वैसे पुकारते 13 வாரங்கள் ஆராதிக்க முடியாதபடி தேவ சபைகள் ஊழியர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சீரலை वैसे परमेश्वर का मंडली सेवकाई में आराधना बिना 13 हफ्ता पुकारने वाले கொடூரமாக சீரல் மோதிர காலங்களிலே वैसे भयानक झोंका दीवार पर होने वाले अनुभव में काल விசுவாசத்தை விட்டு வழிவி விடாதீர்கள். तुम्हारा ये विश्वास कभी मूर्छित ना हो. நான் நன்மையை காண்பேன். मैं एक वाक्य भलाई को देखूंगा. தேவனே, हे परमेश्वर, நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். वैसे तुम उनको और पाठ होते रखो. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். उसी को और याद बांधो. ஒருபோதும் விட்டு விடாதீங்க. दृढ़ता से रखो. என்னை மறவாதீங்க ஆண்டவரே. प्रभु मुझे कभी ना भूलना. கூப்பிடும் அவரை. दो भाई பெருமூச்சு விட்டு விசுவாசத்தோட கூப்பிடுங்க. लंबे सांस को दो भाई दे. நிச்சயமாக ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுற எளியவர்களுக்கு திடனும் பெருமூச்சில் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். सचमुच वो दरिद्रों के लिए गढ़ है, भयानक समय में शरण स्थान है, और तपन में हमारा छाया. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறது. वो धूप में हमारा शरण स्थान. நீங்கள் நன்மையை தான் காணப்படுகிறது. तुम यहोवा की भलाई को देखेंगे. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். जो तुझे बुलाया वो सच्चा है. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். जो प्रतिज्ञा दी वो सच्चा है. அவர் வாக்கு மாறாதவர். वो अटल प्रभु है. அவர் அப்படியே செய்வார். वैसा ही करेगा. அவர் மேல நம்பிக்கையுடையவராக அசையாமல் உறுதியாக இருக்கிறார். इसलिए तुम्हारा ये आशा पर अंगीकार करने में दृढ़ता से तामे रहो. கொஞ்ச காலம் பாடலுக்கு உங்களை थोड़ी देर तक तुम उठाने वाले तुम्हें, கொஞ்ச காலம் பாடலுக்கு जो तेरा ये तुम थोड़ी देर के लिए தீர்ப்படுத்தி ஸ்திரப்படுத்தி स्थिर करेगा, सिद्ध करेगा, बलवंत से खड़ा करेगा. ஆண்டுடைய சர்வத்தை அறிந்து प्रभु के சொல்லுவார். समूह में समर्पित करेगा. ஷபா கபா கதவனாமகா மேகரா சங்கதனாமகா மேகரவா Spiriti Kandavina Ragaspala Spiriti Rigalvara Sakadina Makana Rigalvara Mugolga Risa Kamudana Karadina Spiriti Kala Dulavara Karadina Rigaradina Yes, Lord. Amen. Yes, Lord. ஆவியானவரே, அன்பு நேசரே, சொல்லுவோமா? நடத்துமையா
ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா आत्मा प्रभु प्रेमी तो प्रभु आत्मा से मुझको तो चला रबा संकालिया ओ रबा स्मरिकाना बिगल वारा काला नीला वारा का आँखें पुतली सा समान मुझे होगा कि ले चलता हमें बोलिए आँखें पुतली सा समान मुझे होगा कि से चलता होगा की तरह ले चलता है पंगोतरे अपने तो प्रभु मुझको पाले सदा पंगोतरे अपने तो प्रभु मुझको पाले सदा आत्मा प्रभु तुम्हें आत्मा से आत्मा प्रभु प्रेमी तू प्रभु आत्मा से मुझको तू चला कन्नी मणि बोले सिंसुमा काते कड़क बोल सुमंद कन्नी मणि बोले काते कड़क बोल सुमंद उन्ने सिरगिवे निलंदनीवे என்னாலும் மூடிக்கொள்ள ஆமே உந்தன் சிறகுவே நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ள ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா जरीबो स्तुति करता प्रभु जी धन्यवाद राजा இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் வசனத்தின் மூலமாக உயிர்ப்பித்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் इस आराधना के समय में वचन के अनुसार जो बात किया इसका धन्यवाद பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாய் இருக்கிறவரே बड़ी तूफान आंधी के लिए हमारे ठिकाने वाला छाया है प्रभु மோதி அடிக்கிற சீருடை போல வெள்ளம் வரும்போது நீர் ஏழைக்கு இறங்குகிறவரும் வெயிலுக்கு ஒதுக்கிடவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் और धूप के साथ समस्या आ रहा है उसमें तू ही हमारे स्थान है प्रभु தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் கேட்ட அந்த வார்த்தையின்படியே நாங்கள் பற்றிக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியா இருந்து आज का दिन तो हम पाया हुआ वचन के अनुसार हम विश्वास में स्थिर हो गए நாங்கள் அசையாது அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய நன்மையை காண்போம் இந்த நாளில் இந்த வீடியோவை காண்கிற ஒவ்வொரு ஜனங்களும் हम विश्वास में ना हिलेंगे स्थिर होकर भलाई के लिए हम देखेंगे करके इस वीडियो में देखने वाला हर एक जन के जीवन में दृढ़ विश्वास दीजिए ஆமென் வரக்கூடிய நாளிலே நிச்சயமாய் நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இருமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே आने वाले दिन में मैं भलाई के लिए देखूंगा करके विश्वास के साथ कबूल करना है और विश्वास में स्थिर होने के लिए तेरे अनुग्रह पाने के लिए हमें दया कीजिए यीशु के नाम से मांगते हैं यीशु के नाम से मांगते पिता है आमीन
पिता पुत्र पवित्र आत्मा के लिए धन्यवाद कीजिए। धन्यवाद पिता और परिशुद्ध आत्मा का स्तोत्र धन्यवाद हम அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தருடைய வேத வசனத்தை கொண்டு நன்மையை காணச்சரிக்கா स्तोत्र हर एक क्षेत्र में जो वचन की सुन रहे हैं दूर दूर से वे लोग भलाई के लिए देखने के लिए धन्यवाद करेंगे। धन्यवाद सभी ने हाथ जोड़ेंगे। हमारा प्रभु यीशु मसीह के अनुग्रह के पिताजी के प्रेम पवित्र आत्मा के सौभाग्यता प्रभु यीशु मसीह का दूसरे आमद तक हमारे बीच में पड़ी रहेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்பியுடைய ஸ்நேகம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று மற்றும் சதா காலங்களில் கூட இருந்து நன்மையை காணச் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.